வணக்கம். என் பெயர் ரா கார்த்திக் ராஜா. 7ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி சித்தாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த காணொளி மாணவர்களுக்கு மட்டும் அல்லாமல் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு படிக்கும் அனைவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுமையா வீடியோவை பாருங்க. இன்று 3வது நாள். சதவீதம், பர்சன்டேஜ், பின்ன எண், தசம எண், விகிதம் இவற்றை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்க வேண்டும். சதவீதத்தை பின்னமாக மாற்ற வேண்டும்னா 1/100ஆல் பெருக்க வேண்டும். இப்போ சிறிய கணக்குல இருந்து பெரிய கணக்குக்கு போவோம். 1/2 என்பதை சதவீதமாக மாற்றவும். 1/2 பின்ன எண். பின்ன எண்ணை சதவீதமா மாற்றோம்னா 100ஆல பெருக்கணும்னு பார்த்துருப்போம். இப்போ 1/2 பெருக்கல் 100. இப்போ இதை அடிக்கலாமா? 1 2 50 100. சதவீதம் 50. ஏன் 100ஆல அடிக்கிறோம் தெரியுங்களா? சதவீதம் என்றாலே 100 வந்துடணும். அடுத்த கணக்கு 0.05 சதவீதமாக மாற்றவும். தசம எண் வந்தாலும் 100ஆல பெருக்கணும். 0.05 பெருக்கல் 100. ஏன் இது தசம எண்கள்னு சொல்றீங்க? புள்ளி வச்சு வந்தா தசம எண். 5% வந்துடும். இங்க ஏன் 5 வருதுன்னா இங்க 2 0 இருக்கு. இங்க 2 0வை 2 ஸ்தானம் தள்ளி அடிச்சிட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துடும். அடுத்த கணக்கு 1:2 என்பது விகிதம். விகிதத்தை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல பெருக்கணும். இப்போ இந்த விகிதத்தை இப்படியும் எழுதலாம். 1/2 அப்படியும் எழுதலாம். இப்போ 1/2 into 100. 1 2s are 2, 50 2s are 100. The answer is 50%. அடுத்த கணக்கு 1/4 சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா 1/100ஆல பெருக்கணும். 1/4 into 1/100 equal to 1/400. அடுத்த கணக்கு 6 என்பதை சதவீதமாக மாற்றவும். பின்ன என்ன சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல பெருக்கணும். 6 6 நாள் 24 + 1 25/4 என்று எழுதிக் கொள்ளலாம். கலப்பு பின்னமா இருக்கிறத பின்னமாக மாற்றி இருக்கிறீர்களா? ஆமா. 25/4 பெருக்கல் 100. 1 நாள் 4, 25 நாள் 100. 25 பெருக்கல் 25 625 சதவீதம். அடுத்த கணக்கு ராம் என்பவர் தன்னுடைய வருமானத்தில் 25% வாடகையாக கொடுக்கிறார். அவருடைய வருமானம் ரூபாய் 25,000 எனில் அவர் வாடகையாக கொடுக்கும் தொகை எவ்வளவு? நல்லா கவனிங்க. ராம் என்பவர் ஒருத்தர் இருக்காரு. அவரு வீட்டு வாடகை 25% கட்டுறாரு. அவருடைய வருமானம் 25,000 ரூபாய் அவருடைய வருமானம். அவர் வாடகையான கொடுக்கும் தொகை எவ்வளவுன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ 100% தான் 25,000 அவருடைய முழுமையான தொகை. 25% அவர் வாடகை கட்டுற தொகை. வாடகை கட்டுற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 100%க்கு 25,000 ரூபாய்னா 25%க்கு கம்மியாக தான் இருக்கும். நேர்மாறல் இது. நேர்மாறல் என்றால் தலைகீழ்.
25 பெருக்கல் 25,000 பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 25 இன்ட்டு 250 ஈக்குவல் டு 6250. ஆன்சர் 6250 ரூபாய் அவருடைய வீட்டு வாடகையாக கட்டுறாரு. அடுத்த கேள்வி. ஒரு பள்ளியில் ஒரு குழு 25 போட்டி விளையாடுகிறது. அதில் 36% வெற்றி பெறுகிறது எனில் வெற்றியடைந்த போட்டிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பள்ளியில் ஒரு குழு இருக்கு. அந்த குழு 25 போட்டிகள் விளையாடுது. அதில் 36% வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எத்தனை போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் 100%. 100%த்தில் 25 போட்டிகள் இருக்கு. அவங்க 36% வெற்றி பெற்றிருக்காங்க. 36% வெற்றி பெற்றிருந்தா எத்தனை போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த போட்டிகளை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நேர்மாறல் 100%க்கு 25 போட்டிகள் எனில் 36க்கு கம்மியாக தான் இருக்கும். இதே நேர்மாறலி. நேர்மாறலி என்றால் தலைகீழ். 25 பெருக்கல் 36 பை 100. ஓர் 25 25, 4 25 100, 1 4 4, 9 4 36. ஆன்சர் 9. அடுத்த கேள்வி. ஒரு மகிழுந்தின் விலை ரூபாய் 45,000. அதன் விலை 15% குறைக்கப்படுமானால் அதன் புதிய விலை யாது? ஒரு கார் வாங்குறாங்க. அதோட விலை 45,000 ரூபாய். அதில் 15% குறைத்தால் அதோடைய புதிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 100%க்கு 45,000 ரூபாய் அந்த கார். 15% குறைக்கிறாங்க. 100%த்தில் 15% குறைத்தால் 85%. இப்போ நம்ம 85% தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 85 மேலே போயிடும். 100%க்கு 45,000 எனில் 85%க்கு கம்மியாக தான் இருக்கும். நேர்மாறல்னா தலைகீழ். 85 மேலே போயிடும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 85 பெருக்கல் 45, ஒரு ஜீரோ லாஸ்ட் அப்புறமா சேர்த்துக்கலாம். 5 5 25, 5 மீதி 2, 8 5 40, 40 + 2 42, 5 4 20, 0 மீதி 2, 4 8 32, 2 34, 5 2 8 3. லாஸ்ட்டாக ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும்னு சொன்னோம். அந்த ஜீரோ சேர்த்துக்கணும். ஆன்சர் 38,250. அந்த காரோடைய புதிய